இந்த குரு பெயர்ச்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சி இல்லை, இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள். முதல்ல இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள், சுபமான விஷயங்களை கொடுப்பார். அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை? சுகபோக வாழ்க்கை தேவை. நல்லா நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே ரொட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்போ ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு 4 பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை, இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலன்கள் நடக்குது. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள். உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நேரம் காலம் சரியில்லாதனால சில வேலைகளை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆக போகிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி. மிதுன ராசிக்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில் போராட்டம்னா போராட்டம், எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கேன் சார் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கஷ்டம் வேணால் இருக்கட்டும், தொழிலையா வேலையிலையா திருமணத்தில் எந்த கஷ்டம் வேணால் இருக்கட்டும், ஒரு இடம் மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த இடமாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேலை இல்லாதவர்கள் வேறு ஊரில் வேறு கண்ட்ரியில் வேலை தேடுங்க. இல்லை சார் என்னால் அவ்வளோலாம் நாலேஜ் இல்லை சார்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்து ஒரு மினிமம் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கொள்வது சிறப்பு. சார் நான் வேலையில் இருக்கேன் சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது சார், சம்பாத்தியம் கம்மியாக இருக்குது, வருமானம் குறைவாக இருக்குது, லோன் போயிட்டுருக்கு, எனக்கு அடுத்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், சார் நான் தொழில் பண்ணுறேன் சார், எப்படி சார் நான் கம்பெனியை மாற்றுறது, எப்படி சார் இடம் மாற்றம் பண்ணுறது அப்படின்னா வீடை மாற்றிக்கிறது நல்லது. நிறைய மிதுனராசி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சார் வீடு சொந்த வீடு இருக்குது சார், எப்படி சார் மாற்றுறது? சொந்த வீடு இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு இடம் மாற்றம் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த குரு பெயர்ச்சி அடுத்த 12 ஆண்டுகளுக்கு நிறைய செல்வ செழிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் செய்து வந்த பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், நான் எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டேன் சார், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் சார், எனக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்குது. ஏன்னா இந்த குரு பகவான் பாக்யாதிபதி காலபுருஷனுக்கு, அதனால் எப்பெல்லாம் அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரோ அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், செய்த பரிகாரங்கள் பலிதனம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் இந்த 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருக்க போது. அதே போல் 5ஆம் இடம் சொல்லக்கூடியது புத்திர பேர், குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். நிறைய மிதுனராசி என்பர்களுக்கு என்னென்னா, கல்யாணம் ஆகிரும், குழந்தைய தள்ளி போட்டிருப்பீங்க,
ஒரு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஜாதகம் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை சார் கல்யாணம் ஆகி அதெல்லாம் ட்ரை பண்ணோம் கிடைக்கல. காரணம் கேட்டிங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அது ஆணோ பெண்ணோ யாரோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தையில பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க, அது ட்ரீட்மெண்ட் எடுத்தாவோ இயற்கையாவோ அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே மாதிரி தெய்வ வழிபாடும் பண்ணிங்கன்னா உறுதியாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே விடுறதுனால உறுதியாக 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திர ஸ்தானம். எப்பெல்லாம் இந்த களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்காரோ உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகாதது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத யோசனை. வர மனைவி அப்படி வரணும், வர கணவர் அப்படி வரணும், உங்களுடைய கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்கள் முக்கியமாக அவங்க தான். இப்போ 30 வயசு ஆகிடுச்சு, 35 வயசு ஆகிடுச்சு, பொண்ணு பார்க்குறோம் செய்கிறோம், வரன் பார்க்குறோம் செய்கிறோம், நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண யோகத்தை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி. காரணம் என்னன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே இருக்கும். மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ அது நடக்கலை அப்படின்னும் போது அங்கே ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருந்து கிரக சூழ்நிலை இருந்தனால பிரிந்து வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சார் பிரிஞ்சிட்டோம் சார், நாங்கள் டைவர்ஸ் போயிட்டுருக்கு, அது கிடைக்காம இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு டைவர்ஸும் கிடைச்சிரும். அடுத்த திருமண யோகத்தையும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வை 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே விடுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நடக்கலை. ஆஃபீஸில் சில பேருக்கு வந்திருக்கும், என்னால் போக முடியல, என் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதை எடுத்துக்கோங்க. நிறைய மிதுனராசி என்பது தப்பு பண்ணுறது என்னென்னா அம்மாக்காக மனைவிக்காக நான் வந்து வெளிநாடு போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களால் நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் வாய்ப்பு வரும். இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி கூட ரொம்ப இன்பமாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள், சேர்ந்து வெளிநாட்டில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அங்கே தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மக்களுடன் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் ஃபேமிலியோடு தான் இருக்கேன், இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாகிடுமோன்னு பயமாக இருக்குது, இந்தியா வர வேண்டியது வந்துடுமோன்னு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி எனக்கு அது மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அங்கேயே வேறு ஒரு ஸ்டேட்டு வேறு ஒரு கண்ட்ரி ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி பலன்களால் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அதிக வாய்ப்புகள் உள்ள நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் உண்டு. நீங்கள் வெளியூர் ட்ரிப்பு போகிறதுக்கு, வெளிநாடு ட்ரிப்பு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரிலாம் ஏதாவது பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பயணத்தெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இருக்க போகுது.